சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். முடிந்தது. சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ஒண்ணு இல்ல, 100 எவிடன்ஸ் ரெடியா இருக்கு. அதிரடியாக பேசிய மாஜி அமைச்சர். திடீரென வந்த போன் கால். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளையார் நத்தத்திற்கு அருகே அமைந்துள்ளது குட்டியப்பட்டி. இந்த பகுதி திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டுள்ளது. குட்டியாப்பட்டிக்கு அருகே சின்ன குட்டியாப்பட்டி, வண்ணான்புதூர், ராயர்பட்டி உள்ளிட்ட சிறு சிறு கிராமங்கள் உள்ளன. இங்கு சுமார் 600க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் சமீப காலமாக இந்த பகுதியில் உள்ள சாலைகள் பழுதடைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசனிடம் தெரியப்படுத்திய பொதுமக்கள் உடனே இந்த பகுதியில் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் கோரிக்கையின் பேரில் குட்டியப்பட்டியில் 38 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக தார் சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த பணிக்கான பூமி பூஜை ஜனவரி 13ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. இதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார். இதனையொட்டி இந்த பகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிவிட்டு சென்ற முன்னாள் அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். அப்போது கிரகப்பிரவேச வீட்டிற்கு வந்து சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு சரியில்லை என கூறுவது போல் NTA கூட்டணியில் 9 வருடங்கள் இருந்துவிட்டு வெளியே சென்றுவிட்டனர் என பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டுள்ளனர். அதற்கு பதிலளித்த மாஜி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய கட்சியின் கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஏன் வெளியே வந்தோம் என்பதை எங்கள் கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக தெரிவித்துவிட்டார். மறுபடியும் இது குறித்து திரும்ப திரும்ப கருத்து கூற வேண்டிய அவசியம் கிடையாது என அதிரடியாக பதிலளித்த அவர், ஏன் வெளியே வந்தோம் என தமிழக மக்களுக்கும் அதிமுகவினருக்கும் நன்றாக தெரியும் என கூறியிருக்கிறார். அதன் பின்னர் கர்ம வீரர் காமராஜருடன் மோடியை ஒப்பிட்டு அண்ணாமலை பேசியது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த சீனிவாசன், காமராஜர் யார் என்பதும் மற்றவர்கள் யார் என்பதும் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் என கூறி சிரித்த முன்னாள் அமைச்சர், இது குறித்து நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் இது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் கூறியிருக்கிறார். பின்னர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அழைப்பு வந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அயோத்தி கோவில் சிறப்பு விழாவுக்கு அதிமுகவுக்கு அழைப்புதல் வந்துள்ளது உண்மைதான் எனவும் விழாவிற்கு செல்வது குறித்து சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் என கூறியிருக்கிறார். இவ்வாறு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சூடாக உடனுக்குடன் பதிலளித்துக் கொண்டிருக்கும் போதே முன்னாள் அமைச்சருக்கு பின்னால் நின்ற நிர்வாகி ஒருவர் தனது செல்போனை அவசரமாக கொடுத்துள்ளார். உடனே வாங்கி பேசிய அமைச்சர் சட்டென்று பேட்டியை முடித்துவிட்டு விறுவிறுவென புறப்பட்டுள்ளார். பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென புறப்பட்டதால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. NDA கூட்டணி 9 வருஷம் இருந்துட்டு கிரகப்பிரவேசம் வந்தவங்க சாப்பாடு செல்லுன்னு சொல்லி வெளியே போயிருக்குன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை பற்றி அண்ணா அவருடைய கட்சியினுடைய கருத்தை அவருக்கு சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஏன் அதிலிருந்து விலகணும் என்பதை எங்களுடைய கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழக மக்களுக்கும் அனைவருக்கும் அது தெரியும் அவருடைய கருத்துக்கள். அது புதிதாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ எதுக்காக பிஜேபியிலேருந்து விலகணும் என்பது காரணம் சொல்லியாச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு. 234 தொகுதியிலும் பேசியாச்சு. முடிந்தது. அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து கூட்டணி தொடர்ந்தா இருக்குது, வர்றாங்க வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை பற்றி தெரியல. அவர் யாரை கூப்பிட்றாரு, யாருக்கு திறந்திருக்காரு எங்களுக்கு என்ன தெரியும். எங்களுது நாங்கள் வெளியே வந்துட்டோம் சொல்லியாச்சு. பிரதமர் மோடி வந்து காமராஜரோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பொதுமக்களுக்கே புரியும் காமராஜர் யார், மற்றவங்க யார் என்னன்னு தெரியும். அதை பற்றி அவர் பொதுமக்களுக்கு யார் என்னன்னு தெரியும். அது சொல்ல வேண்டியது அவங்கவுங்க கருத்துக்கள். அது உங்களோட கருத்து எப்படின்னு அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் பொது பத்திரிகையாளர் உங்களுக்கும் நமக்கு உள்ளதை காமராஜர் எப்படிப்பட்டவர், மற்றவர்கள் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். வாரிசு அமைச்சருக்கு துணை முதலமைச்சர் வந்து பொறுப்பு கொடுக்க கூடாதா சொல்லுவது.
வரட்டும், அது அவங்கவுங்க கட்சியில் அவங்கவுங்க நடக்கிறத நம்ம போய் என்ன பண்ண முடியும்? அதை போய் ஒன்றும் பண்ண முடியும். வாரிசுங்கிறது அவருடைய இஷ்டம். அது பொதுமக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கவனிப்பாங்க. நல்ல தீர்ப்பை வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலும் வருவார்கள். அழைப்பு கொடுத்ததுக்கு சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் கலந்து கொள்வதை பற்றி யோசிப்போம்னு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அழைப்பு வந்திருக்கிறத அக்செப்டட், ஒத்துக்கிட்டாங்க மாலைமலர்கார. இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும், மற்ற கட்சியெல்லாம் வந்து இல்லைன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஓட்டு என்ன அடுத்த நிமிஷம் தான் தெரியும், எந்தெந்த கட்சி எங்கெங்கே இருக்க போகுதுன்னு. மக்களுடைய தீர்ப்புக்கு தானே அது நடக்க போகுது, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய திமுக வந்து மதுரையில் இருக்கிற துணை மேயர் வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எப்படி சார் நிறைவேற்றி? சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது மாதிரி 100 உதாரணங்கள் இருக்கு. முடிச்சுக்கலாம், போகலாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.